ஸ்லிட்டு வந்து இது ஸ்லிட்டு வந்து பீஸ் வச்சு தைச்சு திருப்பியாச்சு. ஸ்லிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்லிட் ஓப்பன் ஜிப்புக்காக. இப்போ நம்ம அந்த ஜிப்பை மேலே 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி தான் வைக்கணும். சரியா? இப்படி வைக்கும்போது நமக்கு நெக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போ வந்து எவ்வளோக்குள்ள பாசிபிளோ அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கொடுத்தா சரியா பக்கத்தில் ஒட்டி தான் வருது உங்களுக்கு. மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச் நல்லா உங்களுக்கு இதை ஒட்டுனாப்லேயே ஸ்டிச் வந்து விடும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது இந்த சைடு இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கவர் ஆகுற மாதிரி, இது இங்கே நேராக இப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற ஃபேப்ரிக் இப்படி கவர் ஆகும். இப்படி பக்கத்தில் லாக் ஆகாது. பட் இப்போவே நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தைச்சி திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்லிட்டு இங்கே இருக்குது. ஸ்லிட்டு வந்து இங்கே இருக்குது. ஸ்லிட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் கீழே தள்ளி வருவேன். ஸ்லிட்டு 1/2 இன்ச் கீழே வந்துக்கிறேன். கீழே வந்துட்டு ஸ்லிட் ஓப்பன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் குத்தியில், அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கீழே போய்க்கலாம். பட் நல்லா நெருக்க பக்கத்தில் தள்ளி போகுது. இந்த சைடு இருக்கிறத இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி மீட் ஆகிற மாதிரி வச்சு ஒரு பின் போட்டுக்கலாம். இப்படி பின் போட்டுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வர வேணாம், மீட் பண்ணுற மாதிரி. ஒன்றுக்கு மேலே ஒன்று வர வேண்டாம், மீட் ஆகுற மாதிரி. அப்போ ஜிப்பு வெளியில் தெரியாது உங்களுக்கு. ஜிப் வந்து மேலே தெரியாது உங்களுக்கு. தெரியாத மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு, ஒன்றுக்கு மேலே மீன்ஸ் இது முடியணும், இந்த பக்கத்தில் இருக்கிறது முடியணும், அந்த பக்கத்தில் இருக்கிறது ஸ்டார்ட் ஆகணும். சரியா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே வரும்போது இது ஜிப் இருக்குது, பார்த்து மெதுவாக வரணும். ஒரு 1/2 இன்ச் இங்கே எப்படி 1/2 இன்ச் கீழே போனோமோ அது மாதிரி 1/2 இன்ச் இந்த பக்கம் வந்துட்டு இப்படி பாஸ் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இங்கே கொஞ்சம் இங்கே தள்ளியே வரும். இது வந்து இந்த எட்ஜில் தையல் விழாது, இங்கே தள்ளி தான் நம்ம தையல் போட போகிறோம். நம்ம வந்து ஃபுல்லாக பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பின் போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே நகலாது, நகலாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே தள்ளி வரும்போதும் நல்லா கவர் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த நேரோ ஃபுட்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கும்போது. பட் நார்மல் ஃபுட்டர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி ஸ்டிச் பண்ண. இப்போ பாருங்கள், இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிப் இருக்கிறது வந்து தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும்.